உலகம் முழுவதும் 150 கோடிக்கு மேலான பயனாளர்களால் பயன்படுத்தி வரும் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் திடீர்னு முடங்கி போனது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. நேற்று மத்தியானம் அமெரிக்காவில் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. திடீர்னு மைக்ரோசாஃப்ட் டிஸ்பிளேல ப்ளூ ஸ்கிரீன் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகாம அப்படியே நின்று இருக்குது. இதனால அங்கிருக்கும் நிறுவனங்களின் கம்ப்யூட்டர்ஸ் முடங்கி போயிருக்குது. இந்த பிரச்சனை நேற்று அமெரிக்காவில் மொத்த பகுதிகளிலையும் பரவி இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி அப்படின்னு பல நாடுகளில் இருக்கும் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் கம்ப்யூட்டர்ஸை பாதிச்சிருக்குது. இந்த பாதிப்புக்கெல்லாம் காரணம் கிரவுட்ஸ்ட்ரைக் அப்டேட் தான் அப்படின்னு சொல்றாங்க. கிரவுட்ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்க சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் நிறுவனம். இந்த நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு மட்டும் இல்லாம பல முன்னணி நிறுவனங்களுக்கும் இணைய பாதுகாப்பு சேவையை வழங்கி வருது. இந்த பிரச்சனை காரணமாக விமான சேவைகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கு. மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனை பயன்படுத்தும் பல முக்கிய விமான நிறுவனங்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பல ஊர்களில் இருந்து புறப்படும் விமான சேவைகள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏர் இந்தியா, இண்டிகோ, ஏர் ஏசியா அப்படின்னு விமான சேவைகள் முடங்கி இருக்க காரணத்தினால பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனின் செயலிழப்பு இன்னைக்கு உலகம் முழுவதும் விமான சேவைகளை ரொம்பவே பாதிச்சிருக்குது. இதனால நேத்து மதியத்துல இருந்து பல விமானங்கள் தாமதமாகி வந்திருக்கு. மேலும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மைக்ரோசாஃப்டின் இந்த பிரச்சனை காரணமாக பிளைட் ஆபரேஷன் சிஸ்டம்கள்ல பிழை ஏற்பட்டிருக்கு. இதனால விமான நிறுவனங்கள் கைமுறையாக அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாகவே விமான தாமதங்களும் விமான ரத்தும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. டிஜிட்டல் முறையில செய்வதற்கு ஏற்படும் நேரத்தை விட கைமுறையாக செய்யும் போது சற்று அதிக நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மோஹோல் மைக்ரோசாஃப்டின் கிளவுட் சேவைகள்ல ஏற்பட்ட பிரச்சனை இந்தியாவில் இருக்க விமான அமைப்பு உட்பட பல்வேறு துறைகள்ல பாதிச்சிருக்குது. சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் ஆகியவை நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருது. இடையூறுகள் குறித்து பயணிகளுக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு தனியார் விமான நிறுவனங்களுக்கு நாங்க அறிவுறுத்தியுள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க. விமான சேவைகள்ல மட்டும் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட் சேவைகள்லயும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதன்படி முக்கிய ஸ்டாக் மார்க்கெட் நிறுவனங்கள் ஏஞ்சல் ஒன், 5 பைசா மற்றும் நுவாமா போன்ற தரகு நிறுவனங்களின் அப்ளிகேஷன்கள்லயும் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதாக சொல்றாங்க. ஆனா க்ரோ அவங்களோட மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாத காரணத்தினால எந்தவித பிரச்சனையும் எதிர்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட எல்லா சேவைகளையும் இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க பணியாற்றி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனை எப்படி வந்தது அப்படிங்கிறத கண்டறிந்து வெளிப்படையாக சொல்றோம். எதிர்காலத்துல இதே மாதிரி தவறுகள் வராம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் அமைப்புகளின் உலகம் முழுவதும் செயலிழப்பு காரணமாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் விமான செயல்பாடுகள் சனிக்கிழமை கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கு. இதனால சுமார் 16 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மேலும் 30 விமானங்கள் தாமதமாகி இருக்கு. ஆயிரக்கணக்கான பயணிகள் சென்னை விமான நிலையத்துல சிக்கி தவிக்கிறாங்க. சென்னை விமான நிலையத்துல தொடர்ந்து 2வது நாளாக 8 வருகை விமானங்களும் 8 புறப்படும் விமானங்களும் அப்படின்னு மொத்தம் 16 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. லண்டன், சிங்கப்பூர், கோலாலம்பூர், துபாய், குவைத், அபுதாபி, தேஹா, இலங்கை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பூனே, அந்தமான், திருவனந்தபுரம், கொச்சி, திருச்சி, மதுரை உட்பட இடங்களுக்கு செல்லும் 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னை விமான நிலையத்துல தாமதமாகி போயிருக்கு. விமான சேவைகள் சீரான முறையில் கிடைக்காததாலும் தொடர்ந்து இடையூறு ஏற்படுவதாலும் விமான நிலைய அதிகாரிகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இணையதள பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இன்னைக்கு மதியத்துல நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நாள் சேவையில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டாலும் அது தினசரி சேவைகளை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்குது.